மதிக்கிறார். 3 ஆண்டுகள் வாழ்ந்து அவரை பின்பற்றி தெரியுமா உங்களுக்கு? நேற்று கூட சொன்னேன், நான் நேற்று ஒரு வசனம் படித்தேன். அவன் திருடன் என்று அவர் அறிந்திருந்தார். கவனிங்க, அவன் திருடன் என்று அவருக்கு நல்லாவே தெரியும். யோவான் சுவிசேஷம் 18:2 படிங்க, 12:2 கூட, 12:6. யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் தரித்திரரை குறித்து, ஹலோ, இயேசுவோடு வாழ்கிறான், இயேசுவோடு நடக்கிறான். இதை பற்றி பாரம் இல்லை. ஏழைகளை குறித்தோ, நான் சொல்ல தரித்திரம் என்று பணத்தை தரித்திரம் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், என்னை கேட்கிற யாரானாலும், இன் இங்கிலீஷ் புவர் தட் நாட் இன் ஃபைனான்ஸ். பணத்தில் தரித்திரம் அல்ல, ஆவில் தரித்திரம். நிறைய பேர்ட்டு பணம் இருக்குது, வசதி இருக்குது. நான் பார்க்குறேன், அடுக்கடுக்காக செயின் போட்டுன்னு வரான், கை நிறைய 8 மோதிரம் போட்டிருக்கிறான். நான் சொல்கிறேன், அவன் தரித்திரன். வெளிப்படுத்த சொல்கிறாரு, நீ உயிருள்ளவனாக இருந்தும் செத்தவனாக இருக்கிறாய். நீ உயிருள்ளவனாக இருக்கலாம், பட் யூ ஆர் ஸ்டில் யூ ஆர் டெட். இந்த தரித்திரம் சொல்லுவது ஆவிக்குரிய தரித்திரம். ஜெபம் இல்லை, பாட்டு இல்லை, ஆராதனை இல்லை, தொழுகை இல்லை. அன்னைக்கு கூட சொன்னேன், திரும்ப சொல்ல விரும்புகிறேன். ஒரு மரண வீடு, அந்த மரண வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். சபைக்கு வராத ஒருத்தன் தோத்திரமையான்னு சொல்கிறான். சபைக்கு திருவிந்து எடுக்கிறவன் வாயை திறக்கலை, தோத்திரம் கூட சொல்ல மாட்டேன்றான். நான் சொல்லுங்களை புரிய நினைக்கிறேன். சபைக்கு அவரை நான் பார்த்ததே இல்லை. அந்த ஆள் யார், அவர் என்னன்னே தெரியாது. ஐயா சோத்திரம் ஐயா அப்படின்றான். சபைக்கே வராதவர். அந்த ஆள் காலை வச்சது இந்த சபையில். சபைக்கு வர்றவன் சொல்கிறான், வாயை திறந்து ஒரு சோத்திரன்னு கூட சொல்கிறதில்ல. அப்படின்னா அவனுக்கு மேன்மை புரியல. யூதாஸ்க்கு என்ன புரியல? மேன்மை புரிஞ்சால் மூப்பரோடும் பிரதான ஆசிரியரோடும் வேத பாரகர்கள் என்று வேதத்தை எதிர்க்கிறவர்கள், வேதத்தை புரட்டுகிறவர்கள், வேதத்திற்கு எதிர்வினை ஆற்றுகிறவர்கள். திரும்ப சொல்லுகிறேன், என் உறவு அவரோடு அல்ல, என் உறவு அவரோடு. யோவான் சொன்னார், எங்கள் உறவு பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும். இந்த சபையில் உட்கார்ந்துருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறேன், இந்த உறவை கனம் பண்ணுங்க, மற்ற உறவுகளும் தேடி வரும். அந்த உறவுக்கு பின்னால் நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த உறவே போயிடும். திரும்ப அந்த வார்த்தையை போடுவாங்க, அறிந்தவன் கேட்டவன். ஆனால் சொல்லுங்கள் எல்லாரும், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அந்த செயல்பாடே கொஞ்சம் கூட இல்லை. திரும்ப சொல்லுகிற அந்த வார்த்தை போடுங்களேன், அந்த வார்த்தை போடுறீங்களேன், கான்ஸ்பிரன்சி, அது போடுங்களேன். ரைட். ஆனால் பாருங்கள், இது பாருங்கள், அடுத்த வசனம்.